இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்லிக் ரோஸ்ட். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஸ்பைஸியாக வேணும்னா நிறையா மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன். 6 மிளகா, ஒரு 200 கிராம்ஸ் சின்ன வெங்காயம், அதையும் உரித்து அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு குட்டி தக்காளி, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடுறேன். இதை வதங்கட்டும். அதுக்குள்ளார பூண்டு, இது பேரே கார்லிக் ரோஸ்ட் இல்லையா, அதனால் பூண்டு தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு. ஒரு 10 பல் பூண்டு இதோடு சேர்த்து போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இன்னும் ஒரு 20 பல் பூண்டு உரித்து அதை மிக்சியில் போட்டு 1-2 உடச்சி வச்சுருக்கேன். நல்லா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெயை விட்டு ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு வதக்கிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடணும். இப்போ நம்ம வதக்கி அரைச்சதை இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்துக்கணும். அரைச்சோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இது கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிடணும். அவ்வளோதாங்க. இப்போ அந்த தோசைக்கு உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணுற பூண்டு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை வத்தாச்சு. அதில் இந்த ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து இதோட நல்லா மசால் ரோஸ்ட் மாதிரி தான், அதையும் போட்டு நல்லா தடவி எடுத்துடலாம். நெய் வேணும்னா நெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நெய் விடலை, எண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க இது செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இது தான். இதோட இட்லியும் கோகோனட் சட்னியும், இந்த தோசைக்கும் கோகோனட் சட்னி நல்லா மேட்ச் ஆகும். அதுக்காக வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் அதுக்குள்ளே முடிச்சிட்டேன். நீங்கள் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.